Hi friends, good morning. It's Friday morning. நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால நம்ம வீட்டில் வெஜ் மெனு தான். ஸோ காலையில் வந்து டெரஸ் கார்டன் பார்க்கலான்னு சொல்லிட்டு மாடிக்கு போயிருந்தேன். அப்போ வந்து பசலைக்கீரை பார்த்துட்டு சரி கீரை செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் இன்றைக்கி கீரை கடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசலைக்கீரை தான் பறிச்சுட்டு வந்தேன். பசலைக்கீரை வந்து நம்ம நார்மலாக கடையில் கிடைக்கிறது கிடையாது. இது வந்து சிகப்பு பசலைக்கீரை, தண்டு வந்து நல்லா பிங்கிஷாக இருக்கும். அதுதான் பறிச்சுட்டு வந்தேன். ஸோ கீரைக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு வறுவல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி க்யூப்ஸாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி கட் பண்ணேன். தோலை நீக்கிட்டு கட் பண்ணிவிட்டு அதை தண்ணியில் போட்டேன் வேகட்டும்னு சொல்லிவிட்டு. இப்போ இன்னொரு அடுப்பில் வானல் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 கட்டி பூண்டு, அது கூட ஒரு அரை எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி, அதோடவே ஒரு 4 வரமிளகாய். மிளகாய் வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்து 4 மிளகாய் போட்டு தாளிச்சிக்கிறேன். இதெல்லாமே எண்ணெயிலே நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நான் இப்போ வந்து ஒரு சட்டியில் மாற்றிக்கிறேன். சட்டி வந்து நான் கல் பதிச்ச சட்டி வச்சுருக்கேன். கீரை கடையிறதுக்கு இந்த சட்டி தான் நல்லாயிருக்கும். சட்டி வந்து கழுவி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ இந்த தாளிச்சதை வந்து இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதே வானல்லையே ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி போட்டுக்கிறேன். தக்காளி வந்து நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம பறிச்சுட்டு வந்த கீரையை நல்லா அலசிட்டு அந்த தக்காளியோடவே சேர்த்துக்கலாம். ரெண்டுமே சேர்ந்து நல்லா வேகட்டும். கீரை வேக வைக்கும் போது எப்பயுமே மூடி வைக்கக்கூடாது. அது கலரும் மாறி போயிடும், அதோட சத்து வந்து கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால் ஓப்பன் பண்ணியே கீரை வந்து நல்லா வேக வச்சுக்கலாம். கீரை வேகிறதுக்கு கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த கீரை வந்து நல்லா வழவழன்னு இருக்கும், அதனால் தண்ணி நிறைய சேர்த்துட வேண்டாம். அதுக்குள்ளே நம்ம போட்டு வச்சுருந்த உருளைக்கிழங்கும் வந்து நல்லா வெந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தண்ணி வந்து நான் ட்ரெயின் பண்ணிவிட்டு வச்சிடுறேன். தண்ணியோடு வச்சேன்னா அந்த தண்ணியோட சூட்டில் இன்னும் குழஞ்சி போயிடும். இப்போ நம்ம ஏற்கனவே தாளித்து சட்டியில் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதில் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு நல்லா அதை கடைஞ்சிக்கலாம். நம்ம அந்த பூண்டு, புளி, மிளகாலாம் நல்லா உடஞ்சி இந்த காரம் வந்து இறங்கணும். அந்தளவுக்கு வந்து நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம். கல்லுப்பு எதுக்கு போடுறேன்னா அப்போ தான் வந்து நல்லா கொஞ்சம் ஈஸியாக மழிஞ்சு வரும். அதுக்காக கடைஞ்சி வச்சுட்டு கீரை வேகிறதுக்குள்ளே இந்த உருளைக்கிழங்கு வந்து நம்ம தாளிச்சிக்கலாம். அதுக்கு ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா வேக வச்சு ட்ரெயின் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். அதில் தேவைக்கேற்ப உப்பு, மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விட்டுடலாம். இதுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்து ஊற்றிக்கணும். அப்போ தான் வந்து இந்த உருளைக்கிழங்கு நல்லா கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே இந்த கீரையும் வந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த கீரையை மட்டும் நான் எடுத்து சட்டியில் போட்டுட்டு கடையிறேன். தண்ணி ஊற்றக்கூடாது, ஏன்னா இந்த கீரையே கொஞ்சம் வழவழன்னு இருக்கும். அதில் தண்ணியும் ஊற்றிட்டா நமக்கு கடையிறது கஷ்டமாக இருக்கும். கீரை வந்து நல்லா மழிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் வந்து பருப்பு ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், துவரம் பருப்பு. அந்த பருப்பையும் சேர்த்து நல்லா கடைஞ்சி விட்டுட்டு கடையும் போதே உப்பு நம்ம செக் பண்ணிக்கணும். உப்பு வந்து பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கடைஞ்சி விட்டுட்டு அதை வந்து இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றி எடுத்து வச்சுட்டேன். அவ்வளோதான், நம்மளோட லன்ச் மெனு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. கீரை கடைஞ்சி வச்சுருக்கேன், உருளைக்கிழங்கு வறுத்து வச்சுருக்கேன், சாதம் வடித்தாச்சு. இது வந்து காலையில் மாடிக்கு போகும்போது எடுத்தேன். ஏன்னா நம்ம மாடி தோட்டம் காமிச்சு கொஞ்சம் நாள் ஆகிடுச்சு. இந்த கீரை தான் நான் இன்றைக்கி பறித்தது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக. அதாவது கடையில் வாங்குகிற கீரையை விட இது வந்து நல்ல ஒரு வழவழப்புத்தன்மை இருக்கும். உடம்புக்கு அவ்வளோ ரொம்ப நல்லது பசலைக்கீரை. இப்போ இந்த தொட்டியில் பார்த்திங்கன்னா கீழே வந்து முள்ளங்கி இதெல்லாம் வந்திருக்கு. இது வந்து மாதுளை. அந்த பக்கமும் பார்த்திங்கன்னா நிறைய முள்ளங்கி செடி வந்திருக்கு. இது வந்து அவரையில் வந்து இது வரைக்கும் ஒரு 3 வாட்டி 4 வாட்டி காய் பறிச்சாச்சு. இது முருங்கை மரம். இதுக்கு முன்னாடி சின்னதாக பெயிண்ட் தொட்டியில் இருந்தது. இப்போ பெரிய ட்ரம்மில் மாற்றினதுக்கப்புறமா நல்லாவே செழிப்பாக வருது, சூப்பராக வருது முருங்கை மரம் இப்போது. ஃப்ரெண்ட்ஸ், நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அது வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.